வணக்கம் நண்பர்களே. லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்கள். நாம் இணைந்து பயணிப்போம். லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் கலன் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறோம். நான் வணக்கம். வணக்கம் சின்ன. சமீபத்தில் நிறைய ஆணவ படுகொலைகள் நடந்துகிட்டே இருக்குது. இதில் நேற்று கூட மதுரையில் ஒன்று நடந்திருக்குது. கவினுடைய படுகொலை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் வந்து இது சம்மந்தமாக பேசப்படுது. இப்போ மதுரை மேலூரில் ஒரு 2 பேருக்குள்ள நடந்த அந்த ஒரு வயது இதில் ஒரு ஆணவ படுகொலை நடந்திருக்குது. ஆமாம், இதை ஆணவ படுகொலையாக எப்படி எடுத்துக்க முடியும்னு நீங்கள் கேட்குறீங்க. அதாவது ஏன்னா இது வந்து பையனோ பொண்ணோ அட்டவணை பிரிவு இல்லை, வேறு மதம் இல்லை, இது எப்படி ஆணவ படுகொலையில் வரும் அப்படிங்கிறது தான் கேள்வி. இல்லை பலருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த சாதி இந்த ஆணவ படுகொலை கவின் படுகொலை மாதிரி நடக்கிறதுங்க போதெல்லாம் அது மட்டும்தான் சாதி வெறி ஆணவ படுகொலை அப்படின்னு பேசுகிறாங்க. நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம், இந்த சாதி வெறி ஆணவ படுகொலை அப்படிங்கிறது வெறுமனே அட்டவணை பிரிவினருக்கு மட்டும் நடப்பதல்ல. அட்டவணை பிரிவினராலும் மற்றவர்களுக்கு நடக்கிறது, மற்றவர்களாலும் அட்டவணை பிரிவினருக்கு நடக்குது. அது தவிர்த்துட்டு மதவெறி ஆணவ படுகொலையும் நடக்குது. ஆக இப்போ அந்த மதுரை சம்பவத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பொண்ணுக்கு 24 வயசு. அந்த பொண்ணை திருமணம் செஞ்ச இந்த பையன், இப்போ இறந்து போன பையன், கொல்லப்பட்ட பையன், அவனுக்கு 21 வயசு அவருக்கு. இந்த பொண்ணு வந்து ஏற்கனவே திருமணமாகி 2 குழந்தைங்க இருக்காங்க போல இருக்குது. ஒரு கணவர் சாலை விபத்தில் இறந்துட்டார். அதுக்கப்புறம் பின்னாடி வந்து இந்த பொண்ணு இந்த பையன் கூட பழக்கமாகி இந்த பையனை மறுமணம் செய்திருக்கிறார். மறுமணங்கிறது இயல்பானது, அது எல்லாராலையும் வரவேற்கக்கூடியது தான். அது வந்து ரகசியமாக வாழ்கிறத விட இந்த மாதிரியான மறுமணம் செய்கிறது ஆரோக்கியமானது தான். ஆனால் இங்கே வந்து சிக்கல் என்னவாயிருக்குன்னா, அந்த பையனுடைய வயது 2 பேரும் ஒரே பிரிவினர் அப்படின்னு தான் விசாரித்த வரைக்கும் சொல்கிறாங்க. 2ம் ஒரே சமூகம் தான், வேறு இதில் அட்டவணை பிரிவோ வேறு மதமோ இதெல்லாம் இல்லை. ஆனால் ஒரே பிரிவாக இருந்தாலும் அந்த இடத்துல அந்த குடும்பத்தின் கௌரவம், அந்த பொண்ணு வயதோட சின்ன பையனை திருமணம் பண்ணது அப்படிங்கிறதும் அது மறுமணம் செய்துக்கிட்டதும் வந்து அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு எரிச்சலையும் ஆத்திரத்தையும் உண்டு பண்ணியிருக்குதா சொல்கிறாங்க. இதனால் அந்த பையனை வந்து திருமணம் பண்ணி அவங்க வேறு இடத்துல இருந்திருக்காங்க. திரும்ப போய் கூப்பிட்டு வந்து சமாதானம் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படிங்கிற வழக்கமான இந்த சாதி வெறியான படுகொலையில் என்ன நடக்கும்? 2 பிள்ளைங்க லவ் பண்ணி போயிட்டாங்க அப்படின்னா, நாங்கள் வாரோம், கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், ஒன்று சேர்த்து வைக்கிறோம், வாங்க, ஊருக்குள்ளே அசிங்கமாக இருக்குது, நாங்களே முறைப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் தான் கூப்பிட்டு போய் அதில் கொண்டு விடாங்க. இப்படி தான் வழக்கமாக எல்லாம் நடக்குது. அதே மாதிரி இந்த பிள்ளையும் கூப்பிட்டு வந்து திரும்ப வச்சுருக்காங்க. அந்த பிள்ளை வந்து அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணி என்ன வீட்டுக்கு சரி வச்சுருக்காங்க, என்ன வந்து கூப்பிட்டு போயிருந்தோம், மறுபடியும் திரும்ப போலீஸ் மூலமாக போய் பேசி கூப்பிட்டு போயிருக்காங்க. எல்லாம் பேசி முடிச்சு இவங்க வாகனத்தில் தங்களோட வீட்டுக்கு போகிற வழியில் அந்த பொண்ணுடைய தம்பி சிங்கப்பூரில் வேலையில் இருக்காமல் அவன் வந்து தன்னுடைய நண்பர்கள் மூலமாக வச்சு ஸ்கெட்சு போட்டு ஹைவேயில் போகும்போதே வந்து காரை வச்சு இடித்து அதுக்கப்புறம் அடித்து அந்த பையனை கொண்டிருக்காங்க. அந்த பொண்ணு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் இருக்கு. இந்த விஷயமும் கவின் கொல்லப்பட்ட இதுவும் மற்ற சாதிவெறி மதவெறி ஆணவ படுகொலை எப்படி இருக்கோ அது மட்டும் இல்லை, வர்க்க ஆணவப்படுகொலையும் இருக்குது. இப்படி எல்லாமே இதுக்குள்ளே ஆணவம் தான் இருக்குது. ஒரு பிள்ளை அந்த பிள்ளை பொண்ணுக்கு பிடித்த வாழ்க்கை துணையை தேர்வு பண்ணி திருமணம் செய்கிறதுங்கிறது அதுதான் அக்செப்டபுள். அதை நம்ம வந்து சரி அந்த பையன் நல்லவனாக இருக்கானா, நல்ல பையனாக இருக்கா, நல்ல வாழ்மான்னு நம்ம அக்செப்ட் பண்ணணும். அதுதான் சரியான பார்வையாக இருக்க முடியும். நமக்கு அது கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு பெண்ணை பெற்றவனாக நமக்கு வந்து அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும். நம்ம வளர்த்தோம், அதுவாக ஒரு வாழ்க்கையை தேடிக்கிச்சே, அது போகிற வீட்டில் நல்லா இருக்குமா இல்லையாங்கிற கவலையோடு சேர்த்து யார் என்னன்னு தெரியாது அப்படிங்கிற பல கவலைகள் பெற்றோர்களுக்கு இருக்கும். பெற்றோர்களுடைய பார்வையிலிருந்து பார்த்தால் இந்த வருத்தம் நியாயமானது தான். ஆனால் அதை புரிந்து கொள்கிற பண்பை நாம் வந்து சமூகம் உருவாக்கணும். இல்லை அவங்களுக்கு பிடித்த வாழ்க்கையை தேர்வு செய்கிறது அவங்களுடைய சுதந்திரம் அப்படிங்கிறது. அப்போ இந்த விஷயத்தில் இந்த குடும்பத்துக்கு அந்த பையன் பிரச்சனையாகி இப்படி ஒரு இது நடக்குது. இப்போ இதுவரைக்கும் நடந்த மற்ற ஆணவ படுகொலைகள் பேசப்பட்டது போல் இதுவும் பேசப்பட வேண்டும். நம்ம ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் வேணும் அப்படிங்கிறதுக்கு மேலும் வலுவூட்டக்கூடியதாக இருக்குது. இதே மாதிரி தென் மாவட்டத்தில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த பொண்ணும் பையனும் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு தங்கமான அந்த விருமாண்டி படத்தில் வரும்ல, கமலும் அபிராமி இருக்கிற மாதிரி, அதை மாதிரி அவ்வளோ அழகான லட்சணமான ஒரே சாதிங்க, சொந்தமும் கூட, சொந்தம் ஒரே சாதி ஒரே பிரிவு. அந்த பிள்ளையை போய் அந்த 2 பேரையும் வெட்டி கொண்டு விட்டாங்க. விட்டுருந்தா தங்கம் போல் வாழ்ந்துருக்கும். 2ம் ஏதோ ஒன்று கஷ்டப்பட்டு ஏதோ ஒன்று வாழ்ந்துருப்பாங்க. எதுக்கு வெட்டி கொள்றீங்க?
அப்போ இந்த புரிதலை எல்லாம் வந்து உருவாக்கும், விழிப்புணர்வு உண்டு பண்ணுறதுக்கும் வந்து ஒரு சிறப்பு சட்டம் அவசியமானது. இன்னொன்று, சட்டம் கொண்டு வந்து எல்லாத்தையும் தடுத்துட முடியுமான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. ஆனால் அது ஒரு கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து செய்ய முடியும். ஆனால் இப்போ என்ன இருக்குது, சமூக நீதி கண்காணிப்பு குழு தலைவராக இருக்கார் மீசை பாண்டியன். எதாவது செய்கிறார் அவர்? அறிவாலயத்துக்கு இது ஜால்ரா தட்டுறதை தவிர அவர் என்ன அந்த பணியை செய்கிறார்? அந்த சமூக நீதி கண்காணிப்பு குழுவுடைய வேலைகள் என்ன நடந்தது? ஏதாவது செஞ்சுருக்காங்களா? ஏதாவது பிரச்சாரம் பண்ணியிருக்காங்களா? ஏதாவது மக்கள்கிட்ட ஏதாவது வேலை பார்த்துருக்காங்களா? ஒன்றும் கிடையாது. ஒரு போஸ்டிங், கவர்மெண்ட்டு காசில் அவருக்கு ஒரு சம்பளம் போகிறதுக்கு ஒரு போஸ்டிங் போட்டு கொடுத்து வச்சுருக்காங்க, அவ்வளோதான். அப்படி இல்லாமல் முழுமையாக அக்கறையுடன் சமூகத்தில் ஒரு புரிதலை உண்டு பண்ணுவதற்கு வீரியமாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு தேவை. அது சரியான சட்டம் இயற்றுதலோடு நடக்கணும். அதுக்கு தான் நம்ம இதை சொல்கிறோம். இப்போ இந்த சம்பவமும் நம்ம இந்த உரையாடலுக்கு முக்கிய காரணம், சாதி வெறி ஆணவ படுகொலை வெறுமனே எஸ்சி பிரிவினர், அட்டவணை பிரிவினருக்கு மட்டும் நடப்பதல்ல. அது ஒரே பிரிவில் இருப்பவர்களுக்கும் நடக்கிறது. ஒரே சாதியினராக இருந்தாலும் சரி, அதுலேயும் வர்க்க பிரச்சனை நடக்குது, மதவெறி ஆணவ படுகொலை நடக்குது. ஆக எல்லாவற்றையும் பேச வேண்டும், இந்த புரிதல் மக்களுக்கு வர வேண்டும். இந்த மாதிரியான ஆணவ படுகொலை செய்யக்கூடாது அப்படிங்கிறது. இந்த எல்லாரும் வந்து இந்த ஆணவ படுகொலை இந்த இதெல்லாம் வந்தப்போ அப்போது நார்த் இந்தியாவில் தான் இதை பற்றின இது செய்திகள் இருந்துச்சு. அப்போது ஹிந்து ஆனர் கில்லிங் அப்படிங்கிறது தான் நியூஸ் போடுவாங்க. அதை வந்து அப்படியே மொழிபெயர்த்தாங்க. அதை வந்து கௌரவ படுகொலை அப்படின்ட்டு எழுதிட்டு இருந்தாங்க. அப்போ நான் தான் அதை வந்து அந்த நல்ல இருக்குது. இதில் சாதி வெறிக்கு என்னடா கௌரவம் வேண்டி கிடக்கு? அது என்ன ஏன் நீங்கள் கௌரவ ஆணவ படுகொலைன்னு எழுதுறீங்க? அதை வந்து சாதி வெறி ஆணவ படுகொலை எழுதணும் அப்படின்னு முதல்ல வந்து அந்த வார்த்தையை பயன்பாட்டு கொண்டது நான் தான் எழுதினேன். கட்டுரை எழுதும்போது இதை குறிப்பிட்டேன். அது சாதி வெறி, அதுக்கு நீங்கள் ஒரு கௌரவ அந்தஸ்து கொடுக்கக்கூடாது. அது ஆணவம், திமிர்த்தனம். அது திமிர்த்தனம் களையப்பட வேண்டியது அப்படின்னு. அதுபடி ஆமாம், அது ஒரு ஆணவம். சாதி வெறி ஆணவம், மதவெறி ஆணவம், வர்க்க வெறி ஆணவம். ஒரே பிரிவு, அட்டவணை பிரிவினரில் எல்லாருமே வந்து ஒரு பறையர் வீட்டு பொண்ணை வந்து பறையர் வீட்டு பையன், கஷ்டப்படுற பையன் எனக்கு கொடுத்துருவாங்களா? இல்லை அந்த பறையர் வீட்டு பொண்ணை ஒரு அருந்ததி வீட்டு பையனுக்கு கொடுத்துருவாங்களா கேட்டால்? நம்ம இதாக சொல்லலை, யதார்த்தம். அங்கே வந்து வர்க்கம் பார்க்கப்படுது, அங்கே வந்து சமூக நிலைகள் பார்க்கப்படுது, எல்லாம் பார்க்கப்படுது. ஒரு அருந்ததி வீட்டு பொண்ணை வந்து பறையர் வீட்டு பையனுக்கு கொடுத்துருவாங்களா? தேவேந்திர வீட்டு பையனுக்கு கொடுத்துருவாங்களா? யாரும் கொடுத்துருவாங்களா? அவங்க வீட்டு பிள்ளையை வந்து யாரும் வந்து லவ் பண்ணுறாங்க அப்படின்னு அனுப்பி வச்சுருவாங்களா? ஒரு மறவருக்கு கொடுத்துருவாங்களா ஒரு அருந்ததி வீட்டு பிள்ளைய? அதெல்லாம் இல்லை. நல்லா படிச்சிருக்கானா, நல்ல வாழ்க்கை இருக்கா அப்படிங்கிறத அதே பிரிவாக இருந்தாலும் பார்க்க தான் செய்வாங்க. சொந்த பிரிவு, ஒரு அருந்ததி பையன் ஒரு அருந்ததி பொண்ணை காதலிக்கிறான். அந்த பொண்ணு வர்க்க நிலையில் மேலே இருக்குது, பையன் கஷ்டமாக இருக்குன்னா பொண்ணு வீட்டுக்காரங்க யோசிக்க தான் செய்வாங்க. இப்படி எல்லா இதுலேயுமே இருக்குது. அப்போ வர்க்க வெறியும் இருக்குது, வர்க்க ஆணவம் இருக்குது, சாதி வெறி ஆணவம் இருக்குது, மத வெறி ஆணவம் இருக்குது. இப்படி எல்லா வகையான ஆணவமும் வந்து ஒழிக்கப்படணும். நம்ம வந்து சொல்லலாம், எப்போ அந்த பையன் வந்து விசாரித்த வகையில் கொஞ்சம் நல்லவனா தெரில, இல்லைப்பா அந்த பொண்ணு சரியா இல்லை அப்படின்னு சொல்லலாம். வெளியே பெற்றோர்கள் தரப்புல இருந்து இல்லை உறவினர்கள் தரப்புல இருந்து சொல்லலாமே தவிர அதை கொள்கிற அளவுக்கு போக வேண்டியது இல்லைங்கிறேன். இப்போ இவங்க எல்லாம் சொல்லுவாங்க, பிராமணர்கள் வந்து சாதி வெறிகள். எந்த பிராமணர்கள் வந்து இப்படி வந்து பொண்ணு காதலிச்சிட்டு அப்படின்ட்டு இன்னும் பெருவாரி எஸ்சி பிரிவு பசங்க வந்து எளிதாக திருமணம் செஞ்சு, பிராமண பெண்கள் திருமணம் செஞ்சு சந்தோஷமாக வெளிநாடுகளில் வாழ்கிறாங்க. திரும்ப அந்த பிள்ளைகள் அந்த குடும்பத்தோடு சேர்ந்துடுறாங்க. ரொம்ப இயல்பாக இருக்குது. அவங்க போய் எப்படி காதலிக்கன்னு சொன்னால், ஓ போயிட்டியா அப்படின்னு தண்ணியை தொளிச்சு விட்டுருவாங்க. உடனே ஏற்றுக்க மாட்டாங்க. சில பேர் ரொம்ப பக்கப்பட்டவங்க இருக்காங்க, அதிலே ரொம்ப ப்ராட் மைண்ட் இருக்காங்க. அவங்க வந்து ஓகே பையனை கூப்பிட்டு வச்சு பேசுவாங்க. ஓகே பையன் நல்லா படிச்சிருக்கானா, நல்லா வேலை பார்க்கானா, ஐடி கம்பெனியில் இருக்கானா, என்ஆர்ஐயாக இருக்கானா, கையில் நகரமாக சம்பாதிக்கானா, ஓகே கல்யாணம் பண்ணுங்கோ அப்படின்னு பண்ணி அனுப்பிச்சிட்டு அது பாட்டு வெளிநாட்டுக்கு போயிடுது. நல்ல ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. நல்லா வர்க்கம் தான் எல்லாத்தையுமே முக்கியமாக தீர்மானிக்குது. இங்கே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வர்க்கத்தோட சாதி சேர்ந்து பயணிக்குது, சாதியோடைய அந்தஸ்து சேர்ந்து பயணிக்குது. ஆக இந்தியாவில் சாதியும் வர்க்கமும் இணைந்து அது ஒரு நிலை எடுக்குது இந்த மாதிரி விஷயத்தில். அப்போ இந்த மாதிரி அந்த பிராமணர்கள் வந்து யாரும் வந்து இப்படி அறுவலை தூக்கிட்டு தேடி பிடிச்சி கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போய் ரூமில் போட்டு கழுத்தறுத்து போட்டுருக்காங்களா? ஆனால் அவங்கள தான் இவங்க சாதி வெறிகள்ன்ட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக இதை சொன்னோன்னே பார்த்தீங்களா, கார்ட்டூன்ஸ் வாழ ஒரு சங்கி என்றோமே கண்டுபிடித்து விட்டோம் பாருங்க அப்படின்னு. நமக்கு சரி எது உண்டோ சரியை பேசணும். அவர்களிடம் இது சரி இருக்குது, இது வேற ஒரு விஷயத்தில் அவர்களிடம் தவறு இருக்குன்னா அதை சுட்டி காட்டுறோம். இது அவர்களிடம் இருக்கிற நல்ல பண்பை சொல்லத்தான் செய்கிறோம். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற தவறான பண்பை நம்ம சுட்டி காட்ட தான் செய்யணும். நம்ம வந்து சும்மா பிராமணன் நான் பாப்பாங்கிற வார்த்தை பயன்படுத்த மாட்டேன்.
அப்போ பார்ப்பனர்கள் இங்கே உள்ள தமிழர்களுடைய அடையாளம், தமிழ் குடிகளுடைய அடையாளம், குறிப்பாக அது இங்கே பறையர்களுடைய அடையாளம். அது அவர்களோட இது கொண்டு போய் அங்கே போய் சேர்க்குறீங்க நீங்கள். இவர்கள் வந்து இங்கே உள்ள திராவிட அரசியல் செஞ்சதோட இது என்ன, அது ஃபுல்லாத்தையும் கொண்டு போய் இங்கே உள்ள தமிழர்களுடைய அடையாளத்தை எல்லாத்தையும் கொண்டு போய் அவர்கள் பக்கம் தள்ளி விடுறது. அவனுக்குள்ளது. இங்கே உள்ள சதிராட்டம் தமிழருடைய சொத்து, அதுதான் இன்றைக்கி பரதமாக இருக்குது. இசையும் அப்படி தான். இப்படி இந்த தமிழர்களுடைய தொன்மைகளை நீங்கள் தேடி எடுக்க போனீங்கன்னா எல்லாம் இங்கே வேர் சொல் இல்லாமல் இங்கே தமிழர்களுடையதான். ஆகவே இந்த மாதிரி விஷயத்தில் வந்து எல்லா வகையான ஆணவ படுகொலையும் கண்டிக்கப்பட வேண்டியது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம்ண்ணா. நன்றி, வணக்கம்.